இப்போ நம்ம பார்க்க போற கேஸ் என்ன அப்டின்னா, ஒரு பயங்கரமான கேஸ். யாருமே இப்படி ஒரு கேஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு கேஸ் தான் இந்த கேஸு. வாங்க அது என்ன அப்படின்னு நம்ம தெளிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த கேஸ் எத பத்தினது அப்படின்னா, ஒரு 30 வருஷமா மூடி இருக்க பங்களாக்குள்ள அடிக்கடி நைட் ஆனா லைட் எரியுது. அதுக்கப்புறம் யாரோ ஒரு கத்துற மாரி இருக்கு. யாரோ சிரிக்கிற மாரி இருக்கு. அப்படின்னெல்லாம் ஊர் ஜனங்க டிடெக்டிவ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த கேஸ் நம்ம 2 வகையில பார்க்கலாம். ஒண்ணு அந்த பங்களாக்குள்ள பேய் இருக்கா? இல்ல யாராவது எல்லாரையும் பேய் இருக்குன்னு நம்ப வைக்கிறாங்களா? அப்படின்னு தான் ஊர் ஜனங்க ஒரு டவுட்ல தான் இந்த கேஸ டிடெக்டிவ் கிட்ட சொல்றாங்க. டிடெக்டிவ் அதே டைப்ல தான் பார்க்குறாரு. இதுல எந்த டைப்பா இருக்குன்னு நீங்க முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க அந்த கேஸ்க்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணுறவங்க எல்லாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுறீங்க. அதனால் நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நல்லது தான். சரி, இந்த கேஸ் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் தான் இந்த கேஸ் ஆரம்பிக்குது. அந்த கிராமத்தில் ஒரு பெரிய வீடு. அந்த வீடு யாருதுன்னு பார்த்தீங்கன்னா, ராமசாமி அப்படின்ற ஒருத்தரோட வீடு தான். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த வீடு 30 வருஷமாக மூடியே தான் இருக்கும். அந்த ராமசாமி எங்கே போனான்னு தெரில. இந்த வீடு 30 வருஷம் மூடி இருக்க காரணமே அது. ஏன்னா இந்த வீட்டோட ஓனர் ராமசாமி தான். அதனால ராமசாமிக்கு பார்த்தீங்கன்னா, ஒய்ஃபு ஃபேமிலிலலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. பட் தங்கச்சி, தம்பி இந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்கவுங்க அந்தந்த வீட்டில் இருப்பாங்க. அதனால இவர் மட்டும் இந்த வீட்டில் இருப்பார். 30 வருஷமாக அந்த வீடு பூட்டி இருக்கு. இவர் எங்கே காணாமல் போயிட்டார் அப்படின்னு தெரில. இதை பற்றினா தான் இந்த கேஸாகவே இருக்கும். அதுக்கப்புறம் 30 வருஷம் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஊருக்கு புதுசாக ஒருத்தன் வருவான். அவன் ஃபேமிலியோட வரான். அவன் என்னன்னா, இவ்வளோ பெரிய பங்களா இருக்குது. அவன் ரொம்ப பணக்காரன். அதனால் இவ்வளோ பெரிய பங்களா இருக்குது. நம்ம இந்த பங்களா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஊர் ஜனங்கிட்ட கேட்கலாம், நான் இந்த பங்களா வாங்கலாமா? இந்த பங்களா யார் ஓனர் அந்த மாதிரி கேட்குறது. இந்த பங்களாவோட ஓனர் ராமசாமி. அவன் காணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அந்த பணக்கார பேர் என்ன பார்த்தீங்கன்னா, அவன் பேர் அருண். அருண் தான் பெரிய பணக்காரன். அவன் தான் ஃபேமிலியோட இந்த ஊருக்கு வந்திருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஓனர் யாருன்னு தெரில. இந்த ஊர் ஜனங்க இந்த வீடை பற்றி இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. 30 வருஷமாக இந்த வீடு நைட் ஆனால் யாரோ சிரிக்கிற மாதிரியும், யாரோ ஒரு பொண்ணு அலற மாதிரியும் அந்த மாதிரி எல்லாம் சத்தம் கேட்கும். அதுவும் இல்லாமல் காஃபி வாசனை அடிக்கடி வரும் இந்த வீட்டிலேருந்து. லைட் எல்லாமே இந்த வீட்டில் நைட் ஆனால் எரிஞ்சிட்டு இருக்கும். அதாவது லைட்னா விளக்குகள், அந்த தீயிலேத்தி விளக்குவாங்க அந்த மாதிரி விளக்குகள் எல்லாமே நைட் ஆனால் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. அப்புறம் அருண் யோசிக்கிறான், என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசித்ததுக்கு அருண் டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். ஏன்னா ஊர் ஜனங்க போய் கூட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அருணுக்கு ஒரு டவுட் வருது. அதனால் அருண் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் ஃபேமிலியோட அந்த வீட்டுக்கு பக்கத்தால் ஒரு டென்ட் மாதிரி போட்டு அந்த வீட்டில் அந்த டென்ட்டில் இருக்க அந்த வீட்டுக்கு பக்கத்தால் அந்த நாள் நைட் என்ன ஆகுது அப்படின்னா, ஜனங்க சொன்ன மாதிரியே ஆட்டோமேட்டிக்காக விளக்குகள் நைட் எரியுது. அதுக்கப்புறம் பயங்கரமாக ஒரு சத்தம், அந்த வீட்டில் இருந்து ஒரு பொண்ணு அலற மாதிரியும், இன்னொருத்த யாரோ பயங்கரமாக சிரிக்கிற மாதிரியும் ஒரு சத்தம் பயங்கரமாக கேட்குது. அதனால் இவங்களும் கொஞ்சம் பயந்துடுறாங்க. பயப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. ஏன்னா அருண் ரொம்ப படித்தவன், புத்திசாலி அப்படின்றனால அவன் ஊர் ஜனங்க சொல்கிற மாதிரியெல்லாம் பேய் இருக்குது அப்படின்னுலாம் நம்ப மாட்டான். அதனால் அவனுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி போலீஸை வர சொல்கிறான். போலீஸ் காலைல வராங்க. உள்ளே போய் செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, உள்ளே போய் செக் பண்ணதுக்கு எதுவுமே தெரில, எல்லாம் நார்மலாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த வீட்டில் பேய் இருக்குமா இல்லையான்னு அவங்களுக்கே ஒரு டவுட்டை தெரிஞ்சுக்க போலீஸ்காரங்களுக்கு. அருணுக்கும் அதே தான் டவுட்டாக இருந்துச்சு. இப்படியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பண்ணதுன்னா பேய் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவனுக்கும் டவுட்டாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டதுக்கு, இதுக்கு அவங்க பயங்கரமாக அதாவது போலீஸ்காரங்க சொல்கிறாங்க, பயங்கரமாக இதுக்கு செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்குன்னே டிடெக்டிவ் கூப்பிடலாம். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டிடெக்டிவ் இருக்கார். அவர் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். அவர் பேர் அர்ஜுன். அவர் எப்படிப்பட்ட கேஸையும் கூலாக ஹேண்டில் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க டிடெக்டிவ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அருண் சரி அவரை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு கரெக்டாக அவர் 1 வாரம் எடுத்து அவர் வரக்கு. அது வரைக்கும் அருண் இந்த டென்ட்டில் இருக்காமல் இங்கே அவர் எங்கே வீட்டுக்கு வந்தாங்களோ அந்த வீட்டில் தான் அவர் இருந்தார். அதாவது அந்த டென்ட் எடுத்துகிட்டு இங்கே அவர் பார்த்த வீட்டில் தான் அவர் இருப்பார். அதுக்கப்புறம் 1 வாரம் கழிச்சு டிடெக்டிவ் வருவார். ஏன்னா அவர் வெளியூர்லேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வரனால அவருக்கும் அங்கே பல வேலைகள் இருக்குது, பல கேஸஸ் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அவர் வர மாதிரி இருக்கும். அதனால தான் 1 வாரம் கழிச்சு கரெக்டாக வராரு. வந்தோடனே அருண் சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் அர்ஜுன்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, அருண் இது நடந்த விஷயம் எல்லாமே சொல்கிறாரு. எல்லாமே அவருக்கு புரிஞ்சிடுது. ஓ இப்படியா,
அப்படின்ற மாதிரி ஒரு ராமசாமியோட பங்களா. ராமசாமி வந்து காணாமல் போயிட்ட 30 வருஷமா, இந்த வீடு 30 வருஷம் பூட்டி இருக்குது, நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கப்புறம் அப்படி மாதிரி டெஸ்ட் பண்ணதுக்கு இந்த மாதிரிலாம் வந்துச்சு. போலீஸ்காரங்க சொன்னால் போலீஸ்காரங்க ரெக்கமெண்ட் பண்ணாத வரைக்கும் எல்லா விஷயமுமே அர்ஜுனுக்கு தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் அர்ஜுன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஊர் ஜனங்க வந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாங்க. இந்த வீட்டு சைடு போனவங்க யாருமே வந்து திரும்பினதில்ல. அது நான் அந்த போலீஸ்காரங்களே வந்தாலும் அவங்களும் நிறைய பேர் வருவாங்க, அதனால் வந்து அவங்களுக்கும் ஒன்றும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி ஊர் ஜனங்களும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது நம்ம தான் அருண் வந்து எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அது இல்லாமல் இவருக்கு ஒரு பயம் என்னென்னா, அதெல்லாம் அந்த சிரிப்பு சத்தத்தாலையும் அதுக்கப்புறம் வந்து அந்த அலறல் சத்தத்தாலையும் இவங்க வந்து பயந்துருவாங்க. அது இல்லாமல் இவரோட ஒய்ஃபு குழந்தைங்க யாருமே போவேணாம், நம்ம வந்து போலீஸ்காரங்களே கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இவர் வந்து போலீஸ்காரங்களை கூப்பிடுவார். அதுக்கப்புறம் வந்து அவங்க டிடெக்டிவ் ரெக்கமெண்ட் பண்ணி டிடெக்டிவே கூப்பிடுவார். ஏன்னா இவருக்கு போகிறக்கு பயம் என்ன ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி இவரோட குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து போக வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. அதனால தான் இவர் போகல. ஒரு வாரம் வெயிட் பண்ணுவார். ஒரு வாரம் வெயிட் பண்ணாலும் அப்பப்போ காலையில் வந்து சும்மா அந்த வீடை போய் பார்ப்பாரு. அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரொம்ப உள்ளே போய் எல்லாம் பார்க்க மாட்டார். அவ்வளோதான், அதுதான் அந்த முக்கியமான விஷயம். சரி, இப்போ வந்து நம்ம நார்மலாக வரலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா, டிடெக்டிவ் வந்து போய் செக் பண்ண ஆரம்பிக்கிற. வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு வந்து அந்த வீட்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்கனால அந்தளவுக்கு வெளிச்சம் இருக்காது. அந்த வீடு வந்து பெரிய பங்களா. ஏன்னா கரண்ட் இல்லைங்க. 30 வருஷமாலாம் அங்கே கரண்டெல்லாம் இல்லை. அவர் செத்து போனோன்னே வந்து யாரோ பில்லெல்லாம் கட்டாதனால அதெல்லாம் எப்போ பிடுங்கிடுறாங்க. அதனால் வந்து அங்கே கரண்ட் இருக்காது. டிடெக்டிவ் வந்து டார்ச் எடுத்துகிட்டு போய் பார்க்குறாரு. டார்ச் எடுத்துகிட்டு போய் பார்க்கும்போது வந்து என்ன ஆகுதுன்னா, வீட்டு கதவு வந்து வெளியே தான் லாக்காக இருக்கணும், இங்கே வந்து உள்ளே லாக்காக இருக்குது. இது எப்படி உள்ளே லாக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்லேயே போகிறாரு. இவர் வந்து அந்த கதவை உடச்சிட்றாரு. அந்த பூட்டை மட்டும், அதாவது அந்த கதவில் இருக்க அந்த பூட்டை மட்டுமே உடச்சிட்றாரு. ஏன்னா உள்ளே வெளியே ஒரே மாதிரி லாக்கு தான் இருக்கும். அதனால் உள்ளே லாக் பண்ணாலும் லாக் ஆகும், வெளியே லாக் பண்ணாலும் லாக் ஆகும். அந்த மாதிரி ஒரு பூட்டு. அதனால் என்ன பண்ணுறாரு, அந்த பூட்டை மட்டும் உடச்சிட்றாரு. உடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கதவை திறந்து உள்ளே போகிறாரு. உள்ளே போனோன்னு பார்த்தா வந்து ஒரு நார்மலாக வந்து டார்ச் அடிச்சுட்டு உள்ள சரியான இருட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டார்ச் அடிச்சுட்டு போய் பார்க்குறாரு. ஒரு டீ பாய் மேலே காபி கப் வந்து இருக்கும். அந்த கப் எடுத்து என்ன பண்ணுறாருன்னா தொட்டு பார்க்குறாரு. தொட்டு பார்த்ததுக்கு அதில் வந்து லைட்டாக காஃபி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லைட்டாக சூடு இருக்குது. இப்போ தான் குடிச்சிருக்காங்க அந்த மாதிரி வந்து தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, அந்த வீடை டார்ச் லைட் அடிச்சு பயங்கரமாக தேடிட்டே இருப்பார். ஏதாவது நமக்கு வந்து தடயம் கிடைக்குமா, அந்த மாதிரி எல்லாம் ராமசாமி ஃபோட்டோஸ் இந்த மாதிரி, அதாவது நிறைய ஜுவல்ஸ் போட்டிருக்கிற மாதிரி, ஊர்லேயே நல்லா மனுஷன் அந்த மாதிரி பேரில் வாங்கியிருப்பார். அது எல்லாமே ஒரு பார்க்குற எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இன்னுமே வந்து என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி இவருக்கு வந்து ஒரு டவுட்டாகவே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டார்ச் அடிச்சுட்டு மாடிக்கு போகிறாரு. மாடிக்கு போய் எல்லா ரூமே தேடி பார்க்குறாரு. ஒரே ரூம் மட்டும் எல்லாரும் லாக்காக நார்மலாக தான் இருக்குது. ஒரு ரூம் மட்டும் லாக்காகி இருந்துச்சு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த லாக் போட்டு இந்த ரூமை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பூட்டு உடச்சிட்றாரு. அந்த பூட்டு உடச்சிட்டு அதே கதவை திறந்து போய் பார்க்குறாரு. கதவை திறந்து போய் பார்த்ததுக்கு உள்ளே வந்து என்ன இருக்குன்னா, ஒரு கண்ணாடி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி போய் பார்க்குறாரு. அந்த கண்ணாடியில் பார்த்தா இவர் முகம் ஃபஸ்ட்டு பார்ப்பார். பார்க்குறப்போ அதில் வந்து இன்னொருத்தர் முகமும் தெரிகிற மாதிரி இருக்கும். உடனே பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா யாருமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஒரு செகண்ட் இவருக்கே பயமேறும். அதுக்கப்புறம் பொறுமையாக போய் அந்த கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்குறாரு. நார்மலாக இருக்கும். பார்த்தா வந்து பின்னாடி வந்து கதவை ஆட்டோமேட்டிக்காக போய் வந்து இவரு ட்ரை பண்ணுவார் திறக்க. ஆனால் திறக்கவே முடியாது, வெளியே லாக்காக இருக்கும். அது எப்படியான்னு இவருக்கே டவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து கண்ணாடி வந்து மறுபடியும் பார்க்குறாரு. அங்கே வந்து யாரோ ஒருத்தர் நின்றுருக்க மாதிரி இருக்கும். அவன் வந்து பயங்கரமாக சிரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த சிரிப்பு சத்தம் வந்து பயங்கரமாக இருக்கும். எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, அர்ஜுனால் தாங்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு சிரிப்பு சத்தமாக பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சிரிப்பு சத்தம் நின்றும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து நின்றும். அர்ஜுன் வந்து அது வரைக்கும் காதை மட்டும் நிற்பேன். ஏன்னா அவனால் முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு பயங்கரமான சிரிப்பு சத்தம் தான் அந்த சிரிப்பு சத்தமாக இருக்கும். என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் அந்த யோசிக்கிறார். இது வந்து ஒரு சைட்லேருந்து பார்க்குற மாதிரி கண்ணாடி இல்லை, இன்னொரு சைட்லேருந்து பார்க்க, அதாவது முன்னாடி பின்னாடி 2 சைட்லேருந்து பார்க்குற மாதிரி கண்ணாடியாக இருக்கும் அப்படின்னு நம்ம டவுட்டில் என்ன பண்ணுறோம்னா கண்ணாடி உடச்சிட்றாரு. கண்ணாடி உடச்சி பார்த்ததுக்கு ஒரு முக்கியமான விஷயம் வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே இந்த கதையிலேயே பெரிய ட்விஸ்ட்டாக வந்து அமைஞ்சிருக்கும். இது வரைக்கும் இந்த கதையை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ இதுக்கு மேலே ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுக்கு மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். சரி, ஓகே, நம்ம கதைக்குள்ளே போகலாம். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கண்ணாடி உடச்சோடனே வந்து டார்ச் லைட் வச்சு பார்த்தா உள்ளே ஒரு ரூமே இருக்கும். அந்த ரூம் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கீழே வந்து மண்ணாக இருக்கும். நார்மலாக சுற்றி செவராட்டு இருக்கும். அப்புறம் அந்த ரூம்குள்ளே போய் பார்க்குறாரு. ஒரு இரும்பு பொட்டி இருக்குது. அந்த பொட்டி லாக் ஆகல, நார்மலாக தான் இருக்குது. அந்த பொட்டி திறந்து பார்க்கும்போது அதுக்குள்ளே வந்து சில டெக்னாலஜிக்கல் பொருள் மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டீ கப்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் எலக்ட்ரானிக் பொருட்கள், டேப்பு, வாட்சு, இந்த மாதிரி எல்லாமே, ப்ளூடூத் ஸ்பீக்கர், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ரேடியோவும் இருந்துச்சு. அந்த காலத்து ரேடியோ, அது எல்லாமே வந்து அந்த பொட்டிக்குள்ளே இருந்துச்சு. அது இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு முக்கியமான விஷயம் வந்து அந்த பொட்டிக்குள்ளே இருக்கும்.
அதுதான் வந்து டைரி. அந்த டைரி எடுத்து போய் இவரு படிக்கிறாரு. பார்த்தா வந்து இவங்க வந்து எந்த மாரி கும்பல் அப்டின்னா, அந்த டைரிய படிச்சு இவரு எந்த மாரி தெரிஞ்சுக்கிறாரு அப்டின்னா, அந்த கேங் வந்து அதாவது இந்த வீட்டுக்குள்ள ஒரு கேங் இருக்கு. அந்த கேங் வந்து எந்த மாரி கேங் அப்டின்னா, இந்த வெள்ளி, தங்கம் இது எல்லாமே கொள்ளையடிச்சு, எங்க குடுக்கணுமோ அங்க குடுத்து பணமாக்கி இவங்க வந்து அத வந்து வச்சுப்பாங்க. இன்னும் தெளிவா சொல்லப்போனா, இவங்க வந்து திருடுற கேங்கு. தங்கம், வெள்ளி திருடி அத வந்து காசாக்கி, அந்த காச வச்சு இவங்க வந்து பெரிய கோடீஸ்வரர் ஆவாங்கல்ல, அந்த மாரி ஒரு கேங்கு தான் இந்த கேங்கு. ஓ! அவங்களாடா நீங்க அப்டின்ற மாரி வந்து டிடெக்டிவ் வந்து யோசிச்சுட்டு டிடெக்டிவ் அர்ஜுன் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, அங்கிருந்து போலாம் அப்படின்னு கரெக்ட்டா வந்து டைரி எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகும்னா, திடீர்னு வந்து அந்த ஸ்பீக்கர் அதாவது அந்த ரேடியோ வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயி அந்த சிரிப்பு சத்தம் கேட்கும். மறுபடியும் முன்னாடி சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. அதே சிரிப்பு சத்தம். அத கேட்டு டிடெக்டிவ் அர்ஜுனால அங்க நிக்கவே முடியாது. ஓடிறலாமான்னு அளவுக்கு இருக்கும். அப்புறம் போய் ட்ரை பண்றாரு. அது இதுன்னு நிறுத்த அந்த அளவுக்கு சத்தமா கேட்கும். அந்த காலத்து ஸ்பீக்கர்ன்றனால பயங்கர ஃபுல் சவுண்டா வச்சிருப்பாங்க. சத்தத்தையும் இவரால குறைக்க முடியாது. அந்த பட்டனே அங்க இல்ல. எல்லாம் அதெல்லாம் உடைஞ்சிருக்கு. ஆனா ஃபுல் சவுண்ட்ல மட்டும் தான் கேட்கற மாரி தான் அவங்க ஆல்ரெடி செட் பண்ணியிருக்காங்க. அது சரியான சத்தத்துல கேட்கும். இவர் ட்ரை பண்றாரு நிறுத்துறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்றாரு. அப்படி இருந்தும் முடியவே இல்ல. அதுக்கப்புறம் அதே நிக்குது கொஞ்ச நேரத்துல. அதுக்கப்புறம் வந்து அர்ஜுன் வந்து என்ன பண்றாருன்னா, பக்கத்துல இருக்க இன்னொரு பட்டன் வந்து அழுத்திடுறாரு. அது அழுத்தி பார்த்ததுக்கு ஒரு பொண்ணு வந்து அலற மாரி இருக்கு அப்படின்னு ஊர் ஜனங்க சொல்லுவாங்கல்ல, அந்த சத்தம் கேட்குது. அது வந்து பயங்கரமா கேட்கறனால இவர் வந்து அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணி இது நிறுத்திடுறாரு. அதுக்கப்புறம் இந்த டேப் வச்சுட்டு தான் ஊரை ஏமாத்துறீங்களாடா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஓ நீங்கள்லாம் இந்த திருடுறதுக்காக இந்த வீடியோ யூஸ் பண்ணுறீங்க, அதாவது திருட சேமிக்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணுறீங்க. இதை வச்சு தான் அப்புறம் ஊர் ஜனங்களை வந்து ஏமாத்துறீங்க. முக்கியமாக இந்த டேப் வச்சு தானே ஊர் ஜனங்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறாருன்னா, இதெல்லாம் இதுக்கு தான் காரணம் அப்படின்னு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் டைரி எடுத்து மறுபடியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதில் பார்த்தா என்ன இருக்குது அப்படின்னா, இந்த கேங்கை சேர்ந்த இன்னொருத்தன் வந்து இந்த ஊருக்கு இந்த வீட்டுக்கு வந்து அடுத்த வாரம் வருவான் அப்படின்ற மாதிரி அந்த டைரியில் வந்து எழுதி வச்சுருந்தாங்க. அதையும் படிச்சிடறாரு. கரெக்டாக இதை படிச்சுட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ரெண்டையும் எடுத்துட்டு கிளம்பும்போது கரெக்டாக யாரோ ஒருத்தர் ஓடுற மாதிரி இருக்கும். அது ரெண்டையும் அங்கேயே பத்திரமா வச்சுட்டு என்ன பண்ணாரு, டார்ச் லைட் எடுத்துட்டு பயங்கரமாக துரத்துறாரு. அதுக்கப்புறம் வந்து அவனை பார்த்துட்டு பார்த்து அவன் ஓடிட்டே இருப்பான் அந்த வீட்டுக்குள்ளே. அந்த வீடு தான் பெருசாச்சு. மாடியிலேருந்து கீழே வரைக்கும் வரும்போது படையீட்டில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவனை துரத்திட்டு போகும்போது அவன் ஸ்பீடாக ஓடுறனால டார்ச் லைட் எடுத்து அவன் மண்டையிலே வீசுவார். அவன் அப்படியே அந்த பட்டை அப்படியே அந்த படிக்கட்டில் தடுக்கி விட்டு கீழே விழுந்துருவான். அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி தான் விசாரிப்பார். அதுக்கப்புறம் தான் இதில் பெரிய ட்விஸ்ட்னா இதுக்கப்புறம் தான் இதுலேயே வரும். இன்னும் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணுறாருன்னு டிடெக்டிவ் வந்து அவனை வந்து ஒரு கம்பத்தில் அந்த கயிறு இருக்கும் அங்கே, அந்த கயிறு எடுத்து என்ன பண்ணுறாருன்னா அவனை நல்லா கட்டி போட்டு அவங்ககிட்ட கேட்குறாரு. அவனுக்கு வந்து அடிபலம் அப்படின்னாலும் ரொம்ப வலிக்கும். அவன் வந்து எப்படியாவது காப்பாற்றுங்க. ஏன்னா அவர் என்ன மாதிரி டார்ச் லைட் வச்சுருக்காரு அப்படின்னா, ஒரு பயங்கரமான இரும்பு டார்ச் லைட்டு. அவனுக்கு வந்து பயங்கரம் வலிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாராம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் டிடெக்டிவ் வந்து எல்லா விஷயமும் நான் கேட்டது சொன்னீங்கன்னா உன்னை வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு போய் காப்பாற்றிடுவேன், இல்லைன்னா அவன் மண்டையில் ரத்தம் போயிட்டே இருந்துச்சுன்னா நீ செத்து போயிடுவேன் அந்த மாதிரி வந்து சொல்கிறாரு. என்ன ஆச்சுன்னா அதே மாதிரி நீங்கள் எதுவும் கேளுங்க நான் சொல்கிறேன், எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அந்த திருட வந்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, நீ யார் அப்படின்னு கேட்குறான். நானும் வந்து இந்த கும்பலை சேர்ந்தவன் தான். நான் தான் இத்தனை நாள் இந்த வீட்டில் வந்து நான் தான் இருந்தேன். இந்த இடத்துக்கு வந்து நான் தான் பொறுப்பு. அதுக்காக தான் அடுத்த வாரம் வந்து இன்னொருத்த வர மாதிரி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையும் வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டப்போ வந்து இங்கே வந்து நாங்கள் திருடின பொருளை சேமித்து வைப்போம். இங்கே இருந்தால் வந்து நாங்கள் வந்து அதை ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் தான் காசு ஆக்குவோம். அதுக்கு இந்த ஊர் வந்து எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. அதனால தான் இங்கே வந்து பேய் இருக்குன்னு நம்ப வைக்கிறதுக்காக அந்த பொண்ணோட சத்தத்தையும் அதுக்கப்புறம் யார்த்தும் சிரிக்கிற மாதிரியும் வந்து நாங்கள் வந்து இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதுக்கப்புறம் வந்து டிடெக்டிவ் அர்ஜுன் கேட்பார், ராமசாமி எங்கே அப்படின்னு கேட்டப்போ அவன் வந்து பயப்படுறான். ராமசாமி எங்கே அப்படின்னு கேட்டப்போ அவன் மறுபடியும் பயப்படுறான். இவர் வந்து கேட்டே இருக்காரு. இப்போ சொல்கிற என்னங்கிற அப்படின்னு வந்து அவர் கேட்கும்போது சொல்லிடுறேன் அப்படி அவர் சொல்லுவான். என்ன அப்படின்னா, ராமசாமி வந்து இவங்க தான் கொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ராமசாமி கொன்னுட்டிங்களா என்னாச்சு அப்படின்னு வந்து தெளிவாக கேட்கும்போது அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இப்படி இதே கேங்கில் தான் ராமசாமி இருந்தான். அவன் வந்து ஆரம்பத்தில் ஏழையாக தான் இருந்தான். இந்த கேங்கில் சேர்ந்து தான் அவன் இவ்வளோ பெரிய பங்களாவை கட்ட அளவுக்கு அவன் வந்து நல்லா டெவலப் ஆனான். அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்த எங்கள் கேங்கில் என்னாச்சு அப்படின்னா, நிறையா பணத்தை எடுத்துகிட்டு அவன் வந்து ஓடுற மாதிரி பிளான் பண்ணான். நிறையா பணத்தை எடுத்துகிட்டு அவன் வந்து ஓடுற மாதிரி வந்து பிளான் பண்ணான் அப்படின்ற அதனால தான் வந்து அவனை வந்து கொன்னுட்டோம். அவனை கொன்று நீங்கள் பார்த்தீங்களா இந்த ரூம் டைரி இருந்த ரூமில் தான் புதைச்சிருக்கோம். அதனால தான் இங்கே எல்லா ரூம்லேயும் டைல்ஸ் இருக்கும். அந்த ரூமில் மட்டும் டைல்ஸே இருக்காது. ஏன்னா அதெல்லாம் உடச்சி அதெல்லாம் அதெல்லாம் தோண்டி அவனை வந்து உள்ளே புதைச்சிட்டோம்
அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்புறம் டிடெக்டிவ்க்கு வந்து இன்னொரு முக்கியமான டவுட் என்ன அப்படின்னா, அது எப்படி அந்த ரேடியோ ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது அந்த மாதிரி கேட்கும்போது, அதுக்கு இவன் சொல்லுவா, அது எனக்கே தெரியாது, அது ஒரு என்ன அப்படின்னா நம்ப முடியாத விஷயம். அதாவது அந்த ராமசாமி வந்து நாங்கள் கொல்லும்போது என்ன சொன்னான் அப்படின்னா, அவன் சிரிச்சுட்டே சாவான், அவன் சிரிச்சுட்டே சாகும்போது என்ன சொல்லுவான் அப்படின்னா, என்னோட சிரிப்பு உங்களை என்றைக்குமே விடாது, உங்கள் எல்லாரையுமே துரத்தும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் சொல்லிட்டு ராமசாமி வந்து கொன்றுவாங்க. அதே மாதிரி அந்த சிரிப்பு சத்தம் வந்து இப்போ வரைக்கும் அவனோட சிரிப்பு சத்தம் தான் அந்த ரூமில் வந்து கேட்டே இருக்கும், அவனோட சாவம் தான் அது அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதனால தான் டிடெக்டிவ் வந்து எவ்வளோ டேப் வந்து ஆஃப் பண்ண நினச்சும் அது வந்து ஆஃபே ஆகலை. ஏன்னா அந்த சிரிப்பு சத்தம் வந்து டேப்பில் இருந்து மட்டும் வந்ததில்லை, அந்த ரூமில் இருந்தே வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து டிடெக்டிவ் என்ன நினச்சிப்பாரு, டேப்பில் இருந்து தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாரு. ஆக்சுவலாக டேப்பில் இருந்து வந்திருக்கும், சுற்றி இருந்து வந்திருக்கும், அது சுற்றி அந்த ரூமில் இருந்தே வந்திருக்கும். அதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா அவர்கிட்ட சாவம் அப்படி. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னா, அப்போ அந்த பொண்ணோட அலறல் சத்தம் இருக்குல்ல, அது என்ன அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து சொல்கிறக்கு வந்து பயப்படுறான். என்னன்னா, அவன் 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 வந்து அப்படி அப்படி அப்படியா இப்படியா அப்படின்னு வந்து ஏதோ மாதிரி அவன் வந்து கொஞ்சம் இது பண்ணுறான். டிடெக்டிவ் அர்ஜுன் வந்து மரியாதையாக சொல்லிடு அப்படின்ற மாதிரி கேட்டப்போ அப்புறம் சொல்கிறான், அவன் வந்து ஒரு பொண்ணு, அவன் வந்து யார் அப்படின்னா ராமசாமியோட தங்கச்சியோட பொண்ணு. அந்த பொண்ணு வந்து ஒரு நாள் வந்து ராமசாமி வீட்டுக்கு வரும்போது நாங்கள் பேசுகிற எல்லா உண்மையும் கேட்டுரும். அந்த பொண்ணு வந்து தன்னோட மாமா ராமசாமியே மாட்டி விடலான்னு பார்க்கும், நீ வந்து இப்படி ஏதாவது பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி ராமசாமியே திட்டும். அதுக்கப்புறம் என்னென்னா ராமசாமி அவனோட கும்பல், அதாவது எங்களை எல்லாமே மாட்டி விட பார்க்கும். அதனால தான் ராமசாமி வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பொண்ணை வந்து கடபாரி எடுத்து மண்டையில் அடித்து கொன்றுவான். அப்புறம் கொன்னுட்டு அப்புறம் எங்கள் இந்த கேங் கிட்ட கொடுத்து அப்புறம் அவங்களோட பாடியை வந்து ஆற்றுல தூக்கி போட்டுருவாங்க. ஆற்றுல தூக்கி போட்ட உடனே அதுக்கப்புறம் வந்து அப்படி தான் வந்து கொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணோட அலறல் சத்தம் தான் அந்த டேப்பில் வந்து அப்போ பதிவேறும். அதோட அலறல் சத்தம் தான் இப்போ வரைக்குமே இங்கே கேட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டிடெக்டிவ் அர்ஜுனுக்கு பயங்கர ஷாக், என்ன இவ்வளோ கொலை பண்ணியிருக்கீங்களா இந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி அவர் வந்து யோசிப்பார். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு, இந்த வீட்டில் நீங்கள் சேமித்து வைக்கிறது எல்லா தங்கமும் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. அப்போ வந்து அந்த கட்டை அவுத்துட்டு ஒரு ரூம் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பணம், கோடிக்கணக்கான பணம் இருக்குது. இன்னொரு ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளி நகை தங்க நகை எல்லாம் நிறையா இருக்குது. நிறையானா அது கோடி கணக்கான வேல்யூஸ் அவ்வளோ வந்து பதுக்கி வச்சுருக்காங்க இந்த வீட்டில். அதுக்காக தான் இந்த வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது அப்படின்றக்காக எல்லா செட்டிங்கும் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லா ஒன்றுமே டிடெக்டிவ் கண்டுபிடிச்சி போலீஸ் கால் பண்ணுறாரு. போலீஸ் உடனே வராங்க. என்ன பண்ணுறாங்க, இது வந்து ஏன் இவங்களுக்கு தெரியல அப்படின்னா, ஆரம்பத்தில் போலீஸ் வந்து பார்த்துருக்கும் போதே இந்த விஷயம் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஏன் அப்படின்னா, இவங்க வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு லாக்கர், பூமியில் வந்து ஒரு பட்டன் மாதிரி, அதாவது இந்த ரூமில் ஒரு பட்டன் மாதிரி கிளிக் பண்ணி அந்த பட்டன் வழியாக ஒரு இது மேலே வரும். அது மேலே வரும்போது அங்கே பாஸ்வேர்டு தட்டினா மறுபடியும் இந்த பாஸ்வேர்டு பார்த்து உள்ளே போகும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அடியில் ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்கும். அண்டர் கிரவுண்டில் படிக்கட்டு ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே போனால் தான் இது எல்லாமே இருக்கும். அதில் வந்து 2 ரூம் இருக்கும். ஒரு ரூமில் தான் தங்கம் நகை இருக்கும், இன்னொரு ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் இருக்கும். அதனால தான் ஆரம்பத்தில் போலீஸாலே கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து ஆரம்பத்தில் டிடெக்டிவ்கிட்டே மாட்டியிருப்பான். இவன் அந்த டீ கப் விஷயத்துலேயே டிடெக்டிவ் வர்றது டிடெக்டிவ் வந்தாலும் சரி, போலீஸ் வந்தாலும் சரி, இவன் தப்பிச்சிடுவான். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் வந்து இன்னொரு சீக்ரெட் ரூம் இருக்கும். அது எப்படி அப்படின்னா, அந்த ரூமில் வந்து இவனோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருப்பாங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா மட்டும் அங்கே ஒரு செவுரு இருக்கும். அந்த செவுரு வந்து அப்படியே ஓப்பன் ஆகும், டோர் மாதிரி. அதுக்குள்ளே போயிடுவான் இவன். அதுக்குள்ளே போய் மறுபடியும் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா மூடிடும். அதை பார்க்கறதுக்கு செவுராட்டே இருக்கும். அங்கே டோர் இருக்குன்னு யாருக்கும் டவுட்டே வராது. அப்படி வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் போலீஸாலேயும் சரி, டிடெக்டிவாலேயும் சரி இவனையும் கண்டுபிடிக்க முடியல, அங்கே தங்க இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியல. லாஸ்ட்டில் வந்து இந்த கேங்கில் சேர்ந்த ஒருத்தன் சொன்னனால தான் இப்போ டிடெக்டிவ் வந்து கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி ஃபோன் பண்ணுறாரு போலீஸ்க்கு. போலீஸும் வராங்க, எல்லாமே வந்து சீஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் வந்து மாட்டின இவனை வச்சு இவன் கேங்கையே பிடிக்கணும்னு அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஒரு வாரம் கழிச்சு ஒருத்தர் வருவான்னு சொன்னாலும் அவனும் வரல. ஏன்னா இந்த விஷயம் எல்லாமே அவங்களுக்கும் தெரிஞ்சிருது. அவங்க வந்து பெரிய மாஃபியா கேங் அளவுக்கெல்லாம் இல்லை, நார்மலான கேங்கு தான். சில ஊரில் சில பார்ட்னர்ஸ் மட்டும் சேர்ந்துட்டு பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த ஊரில் வந்து இப்படி ஒருத்தன் மாட்டிக்கிட்டான் அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சிருது. அதனால தான் வந்து அவன் உஷாராயிட்டு அவன் வரதில்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவனை ஜெயிலில் போட்டு அதுக்கப்புறம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க.
அப்புறம் டிடெக்டிவ் அர்ஜுன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதுக்கப்புறம் இந்த கேஸை வந்து போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவருக்கு கொடுத்த வேலையை இவர் முடிச்சிருவார். இவரோட வேலை என்ன, அருண் வந்து இந்த வீட்டு வாங்கணும், அதுக்காக தான் வந்து என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்க்க சொல்லுவார். அதே மாதிரி இவர் பார்த்து முடிச்சிருவார். அதுக்கப்புறம் ஊர்ஜனங்க கிட்ட வந்து 2 முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்பார். அதே மாதிரி ஊர்ஜனங்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூட்டி என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த ஊரில் இருக்க ராமசாமி அப்படின்னு நீங்கள் நினைக்காம நல்லவன் இல்லை, அவர் கெட்டவன், அவன் தான் தங்க நகை எல்லாம் கொள்ளையடிச்சு காசாக்குறவன். அதனால வந்து அவங்க எங்கே சேர்ந்தவங்கன்னு அவன் பண்ண துரோகத்தால் ராமசாமியை கொன்றுவாங்க. அதுக்கப்புறம் ராமசாமியோட தங்கச்சியுமே அதே ஊரில் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ராமசாமியோட தங்கச்சிக்கிட்ட ஒரு உண்மை சொல்கிறாங்க. உங்களோட பொண்ணு இந்த வீட்டில் வந்து ஒரு அலற சத்தம் வருதுல்ல, அது வந்து உங்களோட பொண்ணோட தான். உங்கள் பொண்ணை வந்து உங்கள் அண்ணனே வந்து கொன்னுட்டான். அது எப்படி அப்படின்னா, உங்கள் பொண்ணு வந்து ஒரு நாள் இவனை பார்க்க வரும்போது வந்து இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுப்பா. இதெல்லாம் ராமசாமிக்கு தெரிஞ்சிடும். உங்கள் பொண்ணு வந்து அவனை வந்து மாட்டுவார் அப்படின்னு சொல்கிறனால ராமசாமி அவங்க கேங்கே சேர்ந்து உங்கள் பொண்ணை வந்து கொன்று ஆற்றுல தூக்கி போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து இவர் வந்து சொல்கிறாரு. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்ன பண்ணுறது, நடந்து போச்சு அப்படின்றாலும் அவனும் செத்துட்டான், இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அருணுக்கு வந்து அவனோட பிரச்சனை வந்து இப்போ சால்வ் ஆயிடுது. அவன் வந்து இந்த வீட்டு வாங்குறதுல எந்த தடையும் இல்லை அப்படின்ற மாதிரியும் இப்போ வந்து இதோட வந்து கேஸ் முடியுது. அதாவது இந்த கேஸில் வந்து முக்கியமான விஷயம் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கண்டுபிடிக்க வந்தது இந்த வீட்டில் வந்து பேய் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஊர்ஜனங்க நம்புவாங்க. இப்போ வந்து ஊர்ஜனங்களோட நம்பிக்கை வந்து அங்கே பேய் இல்லை, அங்கே வந்து இந்த மாதிரி கேங் தான் இருந்திருக்காங்க, அவங்க தான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்ற விஷயமும் ஊர்ஜனங்களுக்கு தெரிய வச்சுட்டாரு. அருணுக்கு அவனோட பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிடுவார். பல மர்மமான 2 பேரோட சாவையும் வந்து ஊரில் வந்து தெரிய வச்சிருவாரு. அந்த கேங்கை சேர்ந்த ஒருத்தனை வந்து இப்போ பிடிச்சி கொடுத்துருவாரு. அதுவே வந்து போலீஸ்க்கு வந்து பெரிய யூஸாக இருக்கும். அவனை வச்சு அந்த கேங்கையை வந்து அவங்க கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன எப்படியெல்லாம் இங்கே எங்கே மாற்றுறாங்க அப்படின்ட்டு எல்லா விஷயமே அவங்க வந்து கண்டுபிடிக்கலாம். அவ்வளோ பெரிய உதவி எல்லாருக்குமே பண்ணியிருக்காரு. இதோட இந்த டிடெக்டிவ் அர்ச்சனை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஊரில் இருக்கவங்களே எல்லாரும் பயங்கரமாக பாராட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் இந்த எல்லா பிரச்சனையும் முடிச்சதுக்கப்புறம் ஊர்லேருந்து கிளம்பிடுவார். அவ்வளோதான், இந்த கேஸ் வந்து இதோட முடியுது. சரி, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கேஸஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், படிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு இந்த வீடியோ இந்த கேஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி டிடெக்டிவ் வீடியோஸ் தான் போட்டிருக்கோம். அதனால் யாரும் பயப்படாமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். நீங்கள் கேட்ட மாதிரி வீடியோஸும் நாங்கள் போடுவோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன்.